வாஸ்து சாஸ்திரத்தில் இன்றைக்கி வடமேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் நார்த் வெஸ்ட் கார்னர். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வாஸ்துவில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய தவறு எரரை தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணணும். இதில் பண்ணக்கூடிய விஷயங்கள் சப்சிக்வெண்ட்டாக ஒரு மற்ற தவறுகளையும் கரெக்ட் பண்ண முடியும். அதே போல் ஏற்றத்தையும் நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, வெற்றியை நம்ம கிட்ட இருந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலை அப்படின்றது வந்து வடமேற்கு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னர். இது ரொம்ப பல சூட்சுமங்களை உள்ளடக்கிய ஒரு இடம். வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த நார்த் வெஸ்ட் கார்னர். இதில் உள் மூலையில், அதாவது காம்பவுண்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, தாய் சுவருக்குள்ளே என்னெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே போல் வடமேற்கு மூலை வெளியில், காம்பவுண்டுக்கு வெளியில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன். நம்ம வீடு கட்டிட்டோம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 60% ஆஃப் வீட்டில் மேஸ்திரியும் சொல்லுவார், வீட்டு ஓனரும் சொல்லுவார், அதே போல் பக்கத்து வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க, எதிர்த்து வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இந்த தவறு என்ன அப்படின்னா, வடமேற்க குறுக்கி வடகிழக்க வளர்த்து காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. இது தவறு அப்படின்னா நிச்சயமாக தவறு தான். அதனுடைய பாதிப்பை யார் அனுப்புவானா, அந்த வீட்டுடைய பசங்கள் எல்லாருமே அனுபவிப்பாங்க. வடமேற்கு குறுகி வடகிழக்கு வளர்ந்தால் என்ன தவறுகள்னால் எல்லா விஷயங்களும் தடைப்படும். அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம எவ்வளவோ உழைப்பை போடுவோம், எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி டே அண்ட் நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும் பொழுது இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய மூலை வடமேற்கு மூலையாக இருக்கும். இந்த வடமேற்கு மூலையில் நிறைய பேர், அதுவும் தெற்கத்தி மக்கள் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து 2 பாத்ரூம், வெளியில் ஒரு பாத்ரூம் கட்டிக்கிறோம் சார், எங்கேயாவது ஒரு சடங்குக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா வீட்டு உள்ளே போக முடியாது, அதனால் நாங்கள் குளிச்சிக்கிறதுக்கு இங்கே போட்டுக்கிறோம். இந்த மூலையில் காம்பவுண்டை ஒட்டி தாய் சுவரை ஒட்டி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது காம்பவுண்டுக்கு திருப்பி செவுறு கட்டணும், தாய் சுவரில் ஒரு பக்கம் செவுறு இருக்குது, கொஞ்சம் ரொம்ப சிக்கணுன்ற பேரில் இந்த தவறு ஏற்படும். இதையே தான் நம்மளுடைய மேஸ்திரிகளும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து தவறில் உச்சக்கட்ட தவறு. காம்பவுண்டோட சேர்த்து தாய் சுவரை ஒட்டி இந்த பக்கம் 2த்தையும் ஒட்டி ஒரு குட்டி பாத்ரூம் ஒன்று கட்டி அந்த வடமேற்கு மூலையை அடைச்சிடுவாங்க. இந்த தவறு மிகப்பெரிய இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த கட்ட பயணம் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொன்று இழப்புகள் இதனால் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். வடமேற்கில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எது வரலாம் அப்படின்னா, செப்டிக் டேங்க் மட்டும்தான் வரலாம், அதுவும் வடக்கு சார்ந்து இருக்கணும். சிலர் கேட்பாங்க ரொம்ப டெக்னிக்கலாக, சார் செப்டிக் டேங்க் மேலே வந்து நம்மளுடைய ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு பாத்ரூம், டாய்லெட் கட்டிக்கலாமா அப்படின்னு. நிச்சயமாக கட்டக்கூடாது. அதுக்கு போதுமான அளவு இடம் இருக்குது, காற்று பயணம் பண்ணுறதுக்கு போதுமான இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட்டலாம். ஒரு 20 அடி காலியாக இருக்குது அப்படின்னா கட்டிக்கலாம். இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில் சிட்டியில் ஸ்பேஸ் இருந்தாலே அங்கே பக்கத்தில் ஒரு கமர்ஷியலாகவோ இல்லை அங்கே ஒரு வீடாகவோ ஒரு சின்ன ரெண்டலுக்கு பர்பஸ்க்கு ஒரு வீடு கட்டுறதுக்காக எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நிச்சயமாக இடம் இல்லை அப்படின்ற பொழுது டெஃபினட்டாக அந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க. இதனுடைய பாதிப்பை உங்கள் பசங்க தான் அனுபவிப்பாங்க. செப்டிக் டேங்க் மேலேயே வந்து பாத்ரூம் கட்டுறது, டாய்லெட் கட்டுறது அப்படின்றது. நம் முன்னோர்கள் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் பாத்ரூம் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு தாய் சுவருக்கு வெளியில் தான் இருந்தது அந்த காலத்தில்.
இன்றைக்கி தான் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு ஃபேஷனில் வந்தக்கப்புறம் வீட்டு உள்ள டாய்லெட் பாத்ரூம் கட்டி இது மாதிரி பண்ணிட்டோம். டாய்லெட் பாத்ரூம் வரலாம் அப்படின்னா அது மேற்கு நடுப்பகுதியில் தான் வரலாம். அது ஒரு ஆடட் டிப். வடமேற்கில் வரவே கூடாத விஷயங்கள் என்னென்னா போரு, கிணறு, இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் செப்டிக் டேங்க் மட்டும் வருது, அது ஒரு 6 அடி தானே சார். செப்டிக் டேங்க் உள்ளே போட முடியாது, போடக்கூடாது. பட் வேறு எந்த மூலையில் போடலாம்? தென்கிழக்கில் டெஃபினட்டாக போட முடியாது. பெண்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தென்மேற்கு போடவே கூடாது. ஆண்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். வடகிழக்கு அந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் நம்ம பாசிட்டிவ் வைப்பு கிரியேட் ஆன இடம், கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல எப்படி போட முடியும்? ஸோ ஒரே ஆப்ஷன் நம்ம இருக்குது வடமேற்கு, வடக்கு சார்ந்து. ஸோ அங்கே இடத்துல கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் நம்ம மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் வந்ததுக்கப்புறம் ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னா நம்ம அதில் கொடுத்துருவோம். அந்த செப்டிக் டேங்க் அப்படின்றது நமக்கு வராது. இது நல்ல விஷயங்களை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே வடமேற்கில் வரலாம். ஒரு பசங்களுடைய ரூம் நிச்சயமாக வரலாம். அந்த பசங்களுக்கான ரூம், அதுக்கு ஒரு டாய்லெட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அகெயின் தெற்கு சார்ந்து மேற்கு நடுப்பகுதியில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. படிக்கிற ரூம் கொடுக்கலாம் அப்படின்னா வடமேற்கில் நிச்சயமாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. அந்த இடத்துல உட்காந்து படிக்கிற மக்கள், படிக்கக்கூடிய பசங்கள் நிச்சயமாக அவர்களுடைய வகுப்புலேயும் மாநில அளவில் எங்களுடைய ரிசர்ச் ஃபண்டிங்கில் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்றது தான் உண்மை. வடமேற்கில் படிக்கட், உள்மூலை படிக்கட் தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ரொம்ப அழகாக ஸ்பைரல் படிக்கட் போடுறோம் வீட்டு உள்ளேயே, டெஃபினட்டாக அந்த தவறு செய்யவே செய்யாதீங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக கொடுக்குமா அப்படின்னா அவசியம் கொடுக்கும். இதனுடைய பெண்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தயவு செய்து இந்த விஷயங்கள் பண்ணாதீங்க மூலையில், அதுவும் வடமேற்கில் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இதில் வாசல் வரலாம் அப்படின்னா வடமேற்கில் மேற்கு சார்ந்து வடக்கை ஒட்டி வர்றது ரொம்ப சிறந்த வாசலாக இருக்கும். வடமேற்கில் மேற்கு சார்ந்து வடக்கு பக்கமாக இருக்கிற வாசல் டிசாஸ்டர்ஸான ஒரு விஷயம், தவறு. அதே மாதிரி இதுக்கு நேராக வரக்கூடிய தெருக்குத்துக்கள் நல்லது கெட்டதை செய்யும். மேற்கில் வடக்கு ஒட்டி வரக்கூடியது ஒரு பெரிய உச்சத்தை கொண்டு போய் உட்கார வைக்கும். வடக்கில் மேற்கு ஒட்டி வரக்கூடிய தெருப்பார்வை, தெருக்குத்து அப்படின்றது நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெரிய ஃபாலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏரி, குளம் இந்த விஷயங்கள் வடமேற்கில் வரலாமான்னா நிச்சயம் வரவே கூடாது. அது இல்லாமல் பார்த்துக்குங்க. மழை வரலாமா அப்படின்னா மேற்கு சார்ந்து வரலாம், வடக்கு சார்ந்து வர்றது தவறு. இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வடமேற்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியையும் வெற்றியும் உங்கள் கிட்ட எடுத்து வந்து சேர்க்கும். சார் வீட்டில் தவறு இருக்குது சார், நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? வடமேற்கு தவறு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் படிக்கட்டுகள் வெளில போடுறீங்க அப்படின்னா கேன்டிலிவர் படிக்கட்டாக போட்டுக்குங்க. இல்லை சார் நாங்கள் பில்லர் போட்டோம், தவறு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வடமேற்கில் தவறு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தரிசிக்க வேண்டிய கோயில் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் இந்த 2 பெருமாளுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி முருகர். ஏன் நான் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க 2 பேருமே அவர்களுடைய மடியில் தாயாரை வச்சு சேவை சாதிப்பாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் அடையணும், பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா வடமேற்கு தவறு இருக்கிறவர்கள் அவர்களுடைய மனைவியை தட்டில், தாம்பாளத்தில் தாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமான பெரிய வெற்றியையும் பெரிய ஏற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிம்பிளான ஒரு விஷயம். லைஃப் ஹாப்பியாக போகணும் அப்படின்னா ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும். ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பி. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வடமேற்கு தவறு இருக்குங்க குழந்தைகளையும் மனைவியையும், பெண்களை சிறப்பாக கவனித்து கொள்ளுங்கள். அவங்க சந்தோஷமாக இருக்கும்பொழுது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீரத்தீருடைய சனம் ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் சரணம் சரணம் சரணம்.